காவேரி நமது உரிமை, அதை தர வேண்டியது கர்நாடகாவின் கடமை. இதை யாரும் மாற்ற முடியாது. மேகதாது வருமா வராதா, காவேரியில தண்ணி திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா, 150 ஆண்டு காலமா நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். என்ன பிரயோஜனம், என்ன தீர்வு? கொடுத்துதான் ஆகணும். நீங்க அமைச்சர் அவர்களும் சரி, முதல்வரும் சரி, ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க. ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் தமிழ்நாடு மக்களும் உங்க பின்னாடி நிப்பாங்க. விவசாயிகளுக்காக, நிச்சயமாக தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ டேக் ஸ்ட்ராங் டிசிஷன். மேகதாது அணை கட்டக்கூடாது. காவேரியில எங்களுக்கான உரிமை தந்துதான் ஆகணும். இல்லைன்னா அது எப்படின்றது நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். நான் தான் சொன்ன முதல்வர் கர்நாடகா போனோம். அவரும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம், நம்ம சிஎம்மும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். போட்டுமே, போய் பேசட்டும். இப்ப என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் அவர் கூப்பிடுறாரு, நீங்க போங்கன்னு சொன்னது நான் தான். பட் இப்போ என்னவோ அவங்க வர வேணான்ட்டாரு. ரைட், போல. நான் என்ன சொல்றேன், ஏன் போக கூடாதுன்றீங்க? எல்லாம் போங்க. யாருக்காக போறாங்க? நம்ம மக்களுக்காக, நம்ம விவசாயிகளுக்காக போறாங்க. போனோம், போய் பேசினாதான் ஒரு தீர்வு வரும். நான் கூப்பிட்டு வரலன்னு அவர் ஈஸியா சொல்லியிருப்பார். பட் அதுவே அவர் முன்னாடி சொல்லிட்டார் வர வேணாம். இதைத்தான் நான் இன்னைக்கு ஒகேனக்கல்ல கூட நான் பேசினேன். ஓகே, உங்க ஊர்ல சிச்சுவேஷன் சரியில்லை. எங்க தமிழ்நாட்டுல மக்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. எங்களுடைய நாட்டுக்கு நீங்க வாங்க, கர்நாடகா முதலமைச்சர் அவர்களே, வாங்க பேசுங்க, தீர்வு காணுங்க. 2 ஸ்டேட் மக்களும் நல்லா இருக்கட்டும், 2 ஸ்டேட் விவசாயிகளும் நல்லா இருக்கட்டும் அப்படின்றத நம்ம அன்னைக்கு சொன்னோம். அதனால நிச்சயமாக முதல்வர் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர் எடுத்த டிசிஷனுக்கு தேமுதிக நாங்கள் துணை நிற்கிறோம். அதே போல இன்றைக்கு ஒரே நிமிஷம், சாரி பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்றேன், அவர் சிஎம் போகணும்னு நினைச்சார். பட் இப்ப அது முடியல. சிஎம் அவர் சொல்றார், பேசுறப்ப நான் கேட்டேன், அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதனால் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்கு எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன்.